ஹாய் காய்ஸ், எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு gai3kitchencorner. இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். இது நார்த் இந்தியாவில் ரொம்பவே ஃபேமஸ். ஸோ இந்த ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆலு கோபி சப்ஜி. ஸோ வாங்க வித்தவுட் எனி டிலே எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். பாத்திரத்தில் தண்ணியை வந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிக்கிற தண்ணியில் வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துருக்கிற காலிஃப்ளவரை சேர்த்துடலாம். காலிஃப்ளவர் சேர்த்ததுக்கப்புறமா அதிலே வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு, அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது ஒரு 3-5 நிமிஷத்துக்கு வந்து லோ ஃப்ளேமில் நல்லா நமக்கு கொதிக்கட்டும். இந்த மாதிரி தனியாக ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துகிட்டு நார்மல் வாட்டரில் நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை விட்டுடலாம். நார்மல் வாட்டரில் நீங்கள் விட்டால் தான் உள்ளே வந்து அது ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி பொட்டேட்டோவும் வந்து ஒரு 5-7 மினிட்ஸ் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் பண்ணிவிடுங்க. ஏன்னா இதில் 50% நம்ம குக் ஆனால் தான் சமைக்கும் போது ஈஸியாக இருக்கும். ஸோ இதுவும் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துகிட்டு நார்மல் வாட்டரில் வந்து நம்ம கூலிங்காக பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இப்போது உருளைக்கிழங்கு அதே மாதிரி கோல்டு வாட்டரில் போட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன் நம்ம கோல்டு வாட்டரில் சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ட்ரை ஆகாமல் நமக்கு சாஃப்டாக இருக்கும். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வந்து இப்போ காலிஃப்ளவரை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய காலிஃப்ளவர் ஒரு 50% வந்து நல்லாவே வந்து வெந்திருக்கு. அதே சமயம் சாஃப்டாக இருக்குது. இப்போது ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை மீடியம்லேருந்து லோ ஃப்ளேமுக்குள்ளே வச்சு ட்ரை ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் நிறைய எண்ணெய் போட்டிங்கன்னா அதுக்கப்புறமா யூஸ் பண்ண மாட்டிங்க அந்த எண்ணெயை. அதனால் கொஞ்சம் கம்மியான எண்ணெயே சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகியிருக்கும். அது எப்போ கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனிஷ் கலருக்கு வருதோ அப்போது நீங்கள் வந்து ஆயிலேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இப்போ நம்மளோட காலிஃப்ளவர் வந்து ரெடி. அதே மாதிரி உருளைக்கிழங்கையும் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து நீங்கள் கரெக்டாக வந்து 50% அளவுக்கு வேக வச்சு எடுத்துருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கலரும் வந்து மேலே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஒரு ப்ரௌன் கலர் கோட்டிங் வந்துடுச்சு பாருங்கள். இந்த சமயம் வந்து நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெயிலேருந்து தனியாக எடுத்துருங்க. இப்போது இருக்கிற எண்ணெயிலே வந்து நம்ம பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை இது எல்லாமே சேர்த்துடலாம். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம பெரிய வெங்காயம் சேர்க்க போகிறோம். பெரிய வெங்காயம் வந்து 2 எடுத்துக்கோங்க. நல்லா பொடியாக நறுக்கியே சேர்த்துக்கோங்க. இப்போது பொடியாக நறுக்கியிருந்தால் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து அது ஈஸியாக வதங்கிடும். சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். கலர் இது கொஞ்சம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு நிமிஷத்துக்கு இதை வதக்கினாலே போதும். அதோட பச்சை வாசனை போயிருந்தால் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து மசாலாலாம் வந்து சேர்த்துடலாம். இப்போது கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆன உடனே மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு இதெல்லாமே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா நான் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் 2 ஸ்பூனை கூட சேர்த்துக்கலாம். மசாலா எப்போவுமே வதக்கும் போது லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு வதக்குங்க, இல்லைனா வந்து சீக்கிரமாக தீஞ்சிடும். இப்போது நம்மளோட எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சு. அந்த சமயத்தில் நான் வந்து 2 தக்காளியை நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது அந்த தக்காளி வந்து எண்ணெயோடு சேர்ந்து நமக்கு தனியாக வரணும். அது வரைக்கும் வந்து நம்ம இதை வதக்கி விட்டுறலாம். லோ ஃப்ளேம்லேருந்து மீடியம் ஃப்ளேம்குள்ளேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நமக்கு எண்ணெய் வந்து தனியாக வந்துடுச்சு. அப்போது ஒரு கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி நல்லா கொதித்து வரும்போது நான் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். அப்படி இல்லைனா நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம், அப்படி இல்லைனா இது cashew பேஸ்ட் கூட வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கலர் மாறிடும். அதனால் 2-3 ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் சேர்த்தாலே போதும். இப்போ இது நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது நம்ம லாஸ்ட்டாக அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா லாஸ்ட்டில் சேர்த்தா தான் வந்து நமக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும். அதனால் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு எண்ணெய்லாம் வந்து தண்ணியிலேருந்து தனியாக வந்துட்டு நமக்கு பார்க்கவே நல்லா திக்காக ஃபார்மில் இருக்குது. அது எப்போ உங்களுக்கு நல்ல ஒரு கிரேவி ஸ்டேஜுக்கு வருதோ அப்போது நீங்கள் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கும் காலிஃப்ளவரும் சேர்த்துடலாம். உங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து காலிஃப்ளவரை சேர்த்துடலாம். இதில் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான ஆலு கோபி வந்து ரெடி ஆகிடுச்சு.
இது வந்து ரோட்டி, தோசை, வெஜ் புலாவ் இது கூடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் காம்பினேஷன். அது இல்லாமல் சமைக்கிறது ரொம்பவே ஈஸி. ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற நெக்ஸ்ட் ரெசிபி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். பபாய்.